அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக நீளமான ஒரு கனவை கண்டார்கள். நபித்தோழர்களுக்கும் அந்த கனவை சொன்னார்கள். ஒரு நீளமான வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 வானவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் பல காட்சிகளை கண்டார்கள். அதில் முதலாவது ரசூலுல்லாஹ் கண்ட காட்சி என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் மல்லாந்து படுத்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் நின்றார். அந்த மனிதர் பெரிய ஒரு பாறாங்கல்லோடு நின்றார். அந்த பாறாங்கல்லை தூக்கி இந்த மனிதருடைய தலையில் போட்டார். கீழே இருக்கின்ற மனிதருடைய தலை சுக்குநூறாகி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், யாரப்பா இவர்கள்? இப்படி மிக கேவலமான ஒரு தண்டனை, பயங்கரமான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற நபர்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த வானவர்கள் அழைத்து கொண்டு அடுத்த காட்சிகளையும் காட்டினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைப்புக்கு பொருத்தமாக இருப்பதனால் அந்த காட்சியை மட்டும் சொல்கிறேன். அப்போது அந்த வானவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல் குர்ஆனை ஓதி மனநமிட்டு மறந்தவனும் தொழுகையை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றாதவனும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலையில் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று இந்த காணொளியை பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.